எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல கிராசரி ஆர்கனைசிங், அதுக்கப்புறம் ராகி ஆப்பமும் கடலைக்கறி, இது எல்லா விஷயமே ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து ஒரு புதன்கிழமை எடுத்திருந்த வீடியோ. காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டு பிச்சி பூச்செடியில வந்து ஒரு 5-6 பூ டெய்லியும் பூக்கும், இல்லைன்னா சில நேரம் பூக்காது. அப்படி பூக்கும்போது மட்டும் சாமிக்கு போடுவேன், இல்லைன்னா உருளியில டெக்கரேட் பண்ணி வச்சிருவேன். ஒரு வழியா வந்து கிளாசரிஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வந்துருச்சு. நான் ஃப்ளிப்கார்ட்ல தான் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன். அதில் தான் ஆர்டர் போட்டு வச்சிருந்தோம். ஆயிலே மிச்சம் 2-3 ஐட்டம்ஸ் மட்டும் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. மிச்சம் எல்லாமே மேனேஜ் பண்ற அளவு இருந்துச்சு. ஏன்னா சுத்தமாக காலியாகவும் சரி வாங்கி வச்சுக்கலாம். நான் 1ஆம் தேதி வரைக்கும் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். சுத்தமாக முடியல. சரின்னு ஆர்டர் பண்ணி வந்தாச்சு. ஃப்ளிப்கார்ட்ல என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னா டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்டர் பண்ணோம்னா வீட்டுக்கே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட்டுமே நல்லா இருக்கும். உளுந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அளவு கம்மியாக போட்டாலுமே நல்லாவே பொங்கி வந்துருந்துச்சு கடையை காட்டிலும். ரேட்டுமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். கடையை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கம்மியாக தான் இருக்குது. நிறைய ஆஃபர்ஸ்லாம் வேற போட்டுட்டு இருப்பாங்க. அதனால இப்போ ஒரு 6 மாசமாவே நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பழைய பொருளெல்லாம் 2 டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா புதுசா வாங்கியிருக்க ஐட்டம்ஸை மட்டும் இந்த மாதிரி ப்ளூ கலர்ல வச்சிருக்கேன். எல்லா கிளாஸையும் அடுக்கி வச்சதுக்கு அப்புறம் மேலாப்புல வந்து ஆயில் பாக்கெட்டை வச்சு எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எடுத்த இடத்துல எல்லா பொருளையும் வச்சதுக்கு அப்புறமா மீதம் இருக்கிற பொருளையும் அந்தந்த பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்ப வாங்கியிருக்க கிளாஸரிஸ் எல்லாமே ஒரு 2 மந்த்ஸ்க்கு வர மாரி தான் வாங்கி வச்சிருக்கோம். எனக்கு இப்ப வாங்கியிருக்க பொருள்லே சீக்கிரம் தீர்றது பார்த்தீங்கன்னா, உளுந்து, எண்ணெய், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, இது 3 தான் டக்குன்னு தீர்ந்துரும். ஏன்னா அது வந்து டெய்லி வந்து அதிகமா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மிச்ச பொருள் எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் தாண்டி வர மாரி தான் இருக்கும். எல்லா பொருளையுமே அந்தந்த பிளேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் அப்படியே லஞ்ச் டைம் வந்துருச்சு. லஞ்சுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ் இப்போ வாங்கினதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 200 கிராம் அரிசியை மட்டும் ஊற வச்சுக்கிட்டேன், எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காண்டியே. ஆயில் பாட்டில் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு ரீஃபில் பண்ணி வைக்கணும். எனக்கு சுத்தமாக ஆயில் எல்லாம் காலி ஆயிடுச்சு. நான் ஆயில் பாட்டில் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் அரிசி மாவு போட்டு ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா அதை வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற லிக்விடோ சோப்போ கொஞ்சமாக அதில் ஊற்றிட்டு, ப்ரஷ் இருந்தால் உள்ளே போட்டு கழுவலாம். என்கிட்ட ப்ரஷ் வந்து இல்லை, அதனால வந்து ஸ்க்ரப்பரை வந்து 2லையுமே போட்டுக்கிட்டேன். பாட்டிலை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா குலுக்கி எடுத்தோம்னா உள்ள அடியில் இருக்கிற எண்ணெய் பிசுக்குமே நல்லா வந்துடும். அந்த லிக்விடை வச்சே வெளியில் உள்ளதையுமே நல்லா தேய்ச்சிட்டு மூடியையுமே நல்லா கழுவி வச்சுக்கிட்டோம்னா பளிச்சுன்னு வந்துடும். கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே இல்லாமல் புது பாட்டில் மாதிரியே கிடச்சிரும். இதுக்கு மேலே வேணும்னா சுடுதண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு தேவைப்படலை, அதனால அப்படியே வெயிலில் காய வச்சுக்கிட்டேன். கையோட சிங்கையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சாச்சு. ஒரு அரை நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காஞ்சிச்சுன்னா உள்ளே இருக்க தண்ணி நல்லாவே ட்ரையாக இருக்கும். அதுக்கப்புறம் கோதுமை மாவு கொட்டி வைக்கிறதுக்கு பாக்ஸ் எதுவுமே இல்லாதனால அப்படியே பேக்கெட்டோடயே வச்சுக்கிட்டேன். நாங்கள் மளிகை சாமான் வாங்கும் போதே கையோடைய ப்ரெஷ்ஷு, சோப்பு, அதுக்கப்புறமா வாஷிங் மிஷின் லிக்யூடு, இது எல்லாத்தையுமே சேர்த்தே வந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருக்கோம். அதையுமே அந்தந்த பிளேஸில் அடுக்கி வச்சுக்கிட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறக்குள்ளாட்டியுமே நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸும் நல்லா ஊறி வந்துருச்சு. அன்னைக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். அதனால காலையில் வாங்கிட்டு வந்தோடனே சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு மசாலா மட்டும் போட்டு வச்சுக்கிட்டேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸாக இருந்தாலும் வெஜிடபிள், முட்டை இது எல்லாமே போட்டு தான் பண்ணியிருந்தேன். அதனால வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக போட தேவையில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக போட்டால் போதும். முட்டைக்கோஸ், கேப்சிகம், கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி வந்து ஷார்ட்ஸ்லேயே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் போய். ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு கிச்சன் கொஞ்சம் அசிங்கமா இருந்துச்சு. அதையுமே வந்து ஃபுல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 2 மணி 2:30 மணி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ராகி ஆப்பத்துக்கு வந்து ஊற வச்சிருந்தேன். சாயந்தரமா நம்ம அரைச்சிக்கலாம் அப்படின்னு. நான் ராகி ஆப்பத்துக்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு ராகி, அதே அளவு வந்து பச்சரிசி, அதோட சின்ன டம்ளர்ல 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இதுதான் என்னுடைய ராகி ஆப்ப மெஷர்மெண்ட்டு. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அதை ஊற வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருந்துச்சு. பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ண வேண்டிய ஆயில் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். பாட்டில் நல்லா காஞ்சிருச்சு. இருந்தாலுமே ஒரு துணியை வச்சு நல்லா துடைச்சதுக்கு அப்புறம் தான் ஆயில் வந்து ஊற்றி வச்சிருக்கேன். இந்த 2 பாட்டிலில் வந்து கடலெண்ணெய் ஒன்றுலையுமே ரீஃபண்ட் ஆயில் ஒன்றுலேருந்து தான் ஊற்றி வச்சிருப்பேன். 2யுமே ஊற்றி வச்சுட்டு கையோட அந்தந்த பிளேஸில் அடுக்கி வச்சாச்சு.
இதுக்கப்புறம் வந்து எனக்கு பெருசா வேலை எதுவும் இருக்காது. ஒரு 3 மணி இருக்கும்போது பாப்பாவை எப்படியோ தூங்க வச்சிருப்பேன். 3 to 5 வரைக்குமே சும்மா தான் இருப்பேன். அந்த டைம்ல வந்து பிக் பாஸ் பார்க்கறது, என்னென்ன சீரியல் வந்து விட்டு போயிடுச்சோ அது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுருவேன். ஒரு 5:00 ஆனதுக்கு அப்புறமா திருப்பி வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு ஒரு டீ குடிப்பேன். இதுவே எனக்கு வந்து 6 மணி ஆயிடும். 6 மணிக்கு அப்புறம் டின்னர் என்ன பண்றதுன்னு அதுக்கு யோசனைக்கு போயிருவேன். 7 மணிக்கு டின்னர் வேலைய ஸ்டார்ட் பண்ணிருவேன். ஊற வச்சிருந்த ராகி நல்லாவே ஊறி வந்துருச்சு. அத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். ஆப்பம் வந்து அரைச்சு வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியா தான் அரைச்சு வச்சிருந்தேன். அரைச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சு வச்சுக்கலாம். ராகி வந்து சீக்கிரம் புளிச்சு வந்துரும். நான் இருந்தாலும் ஓவர் நைட்டே வந்து வெளியிலே வச்சு புளிக்க வச்சிருந்தேன். ஒரு 6:30 மணி இருக்கும்போது டின்னர் வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு பண்ணியிருந்த சிக்கன் போக மிச்சம் கொஞ்சோண்டு சிக்கன் இருந்துச்சு. அதையே கிரேவி மாரி பண்ணிட்டு தோசைக்கு தொட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலைய பார்த்துட்டு இருந்தேன். கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரமா பாப்பாவோட சத்தமே காணோம். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பார்த்தா, இருக்கிற வளையலு, ஹேர் பேண்டு, கிளிப்பு எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கு. ஒண்ணு இந்த வேலை பார்க்கும். இல்லன்னா தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு தண்ணியில விளையாண்டுட்டு இருக்கும். ஒரு 1/4 மணி நேரமா ஆள் சத்தம் காணாட்டி கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலைய தான் பார்த்துட்டு இருப்பா. இப்படிலாம் செய்யக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரே அடம். அவளை சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிரேவி பண்றதுக்கு வந்துட்டேன். கிரேவிக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சோம்பு, வரமிளகா போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வரமிளகால உள்ள சீட்ஸ் மட்டும் எடுத்துட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமா சிக்கன் மசாலா சேர்த்துட்டு அதை மசாலாவோடய நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நான் தேங்காய் எதுவுமே அரைச்சி சேர்க்கல, இது மட்டும்தான். இது கிரேவி நல்லா கெட்டியாக வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணோம்னா சூப்பராக வந்து சிக்கன் கிரேவி சிம்பிளாக ரெடி ஆயிரும். பெருசா மசாலா வறுத்தெல்லாம் எதுவுமே சேர்க்கல. நைட்டுக்கு மட்டும் தானே கொஞ்சமா தான் சிக்கன் இருந்துச்சு. அதனால சிம்பிளாவே வச்சுக்கிட்டேன். கிரேவி வச்சு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா சூடா தோசையும் ஊத்திட்டு கிரேவி வச்சு நைட் டின்னர் வந்து சூப்பரா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு ஒரு 11 மணி இருக்கும்போது போய் தூங்க போயிட்டோம். இது அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்திருந்தது. அன்னைக்கு காலையில ஒரு 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. நாங்க எந்திரிச்சோம்னா கூடவே அந்த பாப்பாவை எந்திரிச்சிருவா. அவளை எழுப்பிவிடணும்னு அவசியம் இல்லை. அதே மீறி தூங்கினாலும் எழுப்பிவிட்டா எந்திரிச்சிருவா. இப்போலாம் வெளியில போகவே முடியல. காலையில நல்ல கூலிங்கா ரொம்ப பனி பேஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஆப்பத்துக்கு வந்து கடலைக்கறி பண்ணலான்னு சுண்டல் ஊற வச்சிருந்தேன். தேங்காய் பால் தான் பண்ணலான்னு பார்த்துருந்தேன். சரி ஆப்பம் கடலைக்கறி நல்லா இருக்குமேன்னு அதுக்கப்புறம் கடலை வந்து ஊற வச்சிருந்தேன். நம்ம அரைச்சி வச்சிருந்த ஆப்பத்துக்கு மாவு வந்து நல்லாவே பொங்கி வந்துருந்துச்சு. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோடாப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். இப்போ கடலைக்கறிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பட்டை, சோம்பு, மிளகு, கூடவே கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கசகசா. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொஞ்சமாக வெங்காயத்தை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா ஐட்டம்ஸை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா இது 2ல் ஏதாச்சும் ஒன்று கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைனா போனதுக்கு அப்புறமா நம்ம சுண்டலை ஆட் பண்ணிட்டு தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி கூட தான் வச்சுருக்கேன். ஆப்பத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். குழம்புக்கு விசில் வச்சதுக்கு அப்புறமா பாப்பாவுக்கு மட்டும் ஒரு ஆப்பம் வந்து ஊட்டி விட்டேன். அவள் சாப்பிடும்போது வந்து குழம்பு ரெடியாகலை. அதனால பால் ஊற்றி விட்டதுக்கு அப்புறமா அவளை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்கு சூடா வந்து ஆப்பம் ஊற்றியிருந்தேன். ஆப்பம் வந்து நல்லாவே சாஃப்டாகவும் சுற்றிலும் மொறுன்னு இருந்துச்சு. அப்புறம் குழம்பும் எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. ஆப்பத்தோட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க ஏதாவது ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.